أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصية بيدك ماض في حكمك عدل في قضاءك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهب همي. يا الله، யா ரப்பே, யா ரஹ்மானே, யா ரஹீமே, உன்னுடைய இந்த வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக தந்தருள் யா அல்லாஹ். எங்கள் பார்வையின் ஒளியாக ஆக்கி அல்லாஹ். எங்கள் கவலையை அகற்றக்கூடியதாக்கி, உங்கள் துக்கத்தை போக்கக்கூடியதாக்கி, எங்களுக்கு கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். கேட்டபடி அமல் செய்யக்கூடிய மக்களாகவும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லா சும்மா அல்ஹம்துலில்லா. அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையில நம்ம பதில் தொண்டுட்டு ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய வேதத்தை ஓதி அதை விளங்கி அதை அழகான முறையில அமல் செய்யுங்கிற நியத்தோட நம்ம கேட்டு வரோம். யா அல்லாஹ் இந்த அமலை நமக்கு பொருந்தி கொள்வாயாக யா அல்லாஹ். ஆமீன். சூரா துவாஹா 89 வசனங்களை பார்த்திருக்கோம். அந்த 89 வசனம் வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌனை போய் சந்திச்சது, அவங்களுக்கு இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்னது, அதை மறுத்து ஃபிரௌனும் அவனுடைய சமுதாயத்தார்களும் அழிஞ்சது. அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு, அதுக்கு பின்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரப்ப சந்திக்கிறதுக்காக தூர் சீனா மலைக்கு போய் அந்த வேதத்தை வாங்க போயிருக்க நேரத்துல அவங்களுடைய சமுதாயமான பனி இஸ்ரவேலர்களும் அவர்களுக்கு பாதுகாப்பா அவர்களுக்கு பொறுப்புதாரியா நியமிக்கப்பட்ட ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தின ஒரு விஷயத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம், பார்த்துக்கிட்டு வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 90வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், இதற்கு முன்னாடி அவர்கள்ட்ட, அதாவது ஹாரூன், என் சமுதாய மக்களே, இதன் மூலம் நீங்க சோதனைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளீர்கள். எதன் மூலம்? அவங்களுக்கு முன்னாடி காலக்கன்ற வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா? அப்போ அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு என்னைய ஒரு பாதுகாப்பா ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாரு. இந்த நேரத்துல நீங்க இந்த காலக்கன்ற வணங்குறீங்க, இதன் மூலம் நீங்க ஒரு சோதனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கீங்க. நிச்சயமா அளவற்ற அருளாளன் தான் உங்கள் இறைவன். எனவே நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், என் சொல்லுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்களுக்கு தன்னுடைய பொறுப்புல விட்டுட்டு போன அந்த மக்களுக்கு அழகான முறையில உபதேசம் செய்யறாங்க அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அதுக்கு அந்த மக்கள் சொல்றாங்க, மூசா எங்களிடம் திரும்ப வரும் வரை இதிலேயே நாங்கள் நிலைத்திருப்போம் என்று சொல்றாங்க. இந்த 90, 91வது வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பொறுப்போட ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களோட எப்படி நடந்துக்கிட்டாங்க, அதுக்கு அந்த மக்கள் என்ன பதில் சொன்னாங்கிறத உயர்ந்தோனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காளை கன்று வழிபட வேண்டாம் அப்படின்னு நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல சொல்லி காட்டினதையும், இஸ்ரவேலர்களை தடுத்தது, அவங்களை இதெல்லாம் செய்யாதீங்க என்று தடுத்தது விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த 90வது வசனம் பாருங்க, நீங்கள் காளை கன்றை வழிபடுவது உங்களுக்கு ஏற்ற ஒரு செயல் கிடையாது. இது உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சோதனை. நிச்சயமா நீங்கள் அளவற்ற அருளாளன் இருக்கிறான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவன்தான் நம்முடைய இறைவன். அதனால ஒவ்வொன்றையும் யாரு படைத்தாங்களோ, அந்த ஒவ்வொன்றுக்கும் யாரு விதிமுறைகளை வகுத்தாங்களோ, அப்படிப்பட்ட மாண்புமிக்க அரியணைக்கு உரியவன் ஆகிய அந்த அல்லாஹ் தான் நம்மளுடைய இறைவன். அவன் தான் நினைக்கிறதெல்லாம் சாதிக்க கூடியவன். அப்படிப்பட்ட இறைவனை விட்டுட்டு இந்த காளை கன்றை நீங்க வணங்குறீங்களான்னு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்லி காட்டுறாங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி காட்டுறான். அதனால நீங்க என்ன செய்யுங்க, அந்த ரப்ப, எப்படிப்பட்ட ரப்ப, ஒவ்வொன்னையும் படைத்து ஒவ்வொன்னுக்கு விதிமுறைகளை வகுத்து ஒவ்வொன்னுக்கும் வழிகாட்டி யார் உயர்ந்த ருசிக்கு சொந்தக்காரனோ அப்படிப்பட்ட இறைவனை விட்டுட்டு இந்த காளைக்கன்றையா நீங்க வணக்கமா செய்யக்கூடிய தெய்வமா எடுத்துக்கிட்டீங்க. அப்படி எடுக்காதீங்க. எனவே நீங்க என்னைய பின்பற்றுங்க, நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன், என்னுடைய சொல்லுக்கு நீங்க கட்டுப்படுங்க
அப்படின்னு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. நான் உங்களுக்கு நல்லதை சொல்லி தர்றேன், நான் உங்களுக்கு நல்ல விஷயத்த கட்டளையிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் காளை கன்ற வணங்குறதை தடுத்து அழகான விஷயத்த நான் சொல்லி தர்றேன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதுக்கு அந்த மக்கள் சொல்றாங்க, யாரு? பனி இஸ்ரவேலர்கள். எங்களிடம் திரும்பி வரும் வர, அதாவது யாரு திரும்பி வர மூசா மூசா அலைஹிஸ்ஸலாம் இங்க இருந்து தூர் சீனா மலைக்கு போயிருக்காங்கல்ல வேதத்தை வாங்குறதுக்கு. அவங்க என்கிட்ட திரும்பி வர்ற வரைக்கும் நாங்க இதுலயே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 91வது வசனத்துல சொல்றான். காளை கன்ற வழிபடுவது தொடர்பா மூசாவினுடைய கருத்து நாங்க அறியாத வர இந்த வழிபாட்டை கைப்பட மாட்டோம். அவர் வந்து நீங்க வணங்குறது தப்புன்னு சொன்னாதான் அது வரைக்கும் நாங்க இந்த வணங்குறத கைவிட மாட்டோம்னு இஸ்ரவேலர்கள் சொல்றதோட மட்டும் இல்லாம ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல கேட்கவும் மறுத்து அவங்களோட சண்டையும் சச்சரவும் போய் எந்த அளவுக்கு அந்த சண்டை சச்சரவு போச்சுன்னா அவங்களை கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அந்த அளவுக்கு மோசமான நிலைமை போயிடுச்சு. இப்ப ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க? பொறுமையா இருக்கிறாங்க. அடுத்த வசனம் பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்த வசனத்துல 92, 93, 94 இந்த வசனங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? அங்க இருந்து திரும்பி வர்றாங்க. எங்க இருந்து? தூர் சீனா மலையில இருந்து அல்லாஹ் இடத்துல பேசி அல்லாஹ் இடத்துல வேதத்தை வாங்கிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவிக்கிறான், உங்களுடைய சமுதாயம் நீங்க இங்க வந்ததுக்கு பின்னாடி வழிகேட்டுக்கு போயிடுச்சு, இந்த மாதிரியான ஒரு சோதனைக்கு ஆளாயிட்டாங்க அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அவங்க வேகத்தோடையும் அவங்க பதட்டத்தோடையும் கவலையோடையும் அங்க இருந்து வர்றாங்க. வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேட்கக்கூடிய செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. ஹாரூனே, அவர்கள் வழிதவறு என்னத நீங்க கண்ட போது என்னை பின்தொடர விடாமல் என்னை தடுத்தது எது? என்னுடைய கட்டளைக்கு நீங்க மாறு செஞ்சிட்டீங்களா? நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? அவங்க வந்து என்ன செஞ்சாங்க? மாறு செஞ்சாங்கல்ல. அப்ப நீங்க என்னை பின்தொடர்ந்து வந்து என்கிட்ட சொல்லி இருக்கணுமா இல்லையா? சொல்லு சொல்லாதோட என்னுடைய கட்டளைக்கு நீங்க மாறு செய்யக்கூடியவர்களா இருந்தீங்களா? ஏன் இப்படி செஞ்சீங்க? ஏன் இந்த மக்களை தடுக்கல? கேட்கத்தானே செய்வாங்க. அப்போ அந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? அந்த இடத்துல அவங்க கேக்குறாங்க. அதாவது வந்து நீங்க என்னுடைய கட்டளைக்கு மாறு செய்யற மாதிரி செஞ்சுட்டீங்களா? ஏன் நீங்க எங்களை தடுக்கல? அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அந்த இடத்துல பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க. கால யப்ன உம்ம, என்னுடைய தாயின் மகனே, என்னுடைய தாடியையும் அந்த இடத்துல பாருங்களேன், லா தஅஹுது பில்லிஹயத்தி, என்னுடைய தாடியை புடிச்சு இழுக்காத, வலா பிராசி, என்னுடைய தலைமுடியை புடிச்சு இழுக்காத. அங்க இருந்து வந்ததோட ஸ்பீட்ல தலைமுடியையும் தாடியும் பிடிச்சு அப்படி ஒரு உழுக்கு உழுக்குனா எப்படி இருக்கும் அவருக்கு? அப்படியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்களேன். என்னுடைய தாயோடைய மகனே, என்னைய தாடியையும் தலைமுடியும் பிடிச்சு இழுக்காதீங்க. இந்த இஸ்ரவேலர்களுடைய வழித்தோன்றர்கள் கிட்ட ஒரு பிரிவினையை நீ ஏற்படுத்திட்ட. என்னுடைய சொல்லுக்காக நீ வெயிட் பண்ணலையே, நீ காத்திருக்கலையேன்னு நீங்க சொல்லுவீங்கிறதுக்கு நான் பயந்துதான் நான் வந்து உங்ககிட்ட திரும்ப வரல. நான் இவங்களுக்கு சொல்லதான் செஞ்சேன், இவங்களுக்கு அழகான முறையில எடுத்து சொன்னேன். ஆனா இவங்க கேட்கல அப்படிங்கிறத சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அப்படி எவ்வளவு அழகா பணிஞ்சு தன்னுடைய சகோதரன் கிட்ட தன்னுடைய ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க பாருங்க. அதத்தான் உயர்ந்தோனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூர்மலைக்கு சென்றிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்திட்ட திரும்பி வந்தப்போ என்ன நடந்ததுங்கிற ஒரு விஷயத்த இந்த வசனங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? அவங்க இல்லாத நேரத்துல இந்த பனி இஸ்ராயேல்கிட்ட ஏற்பட்ட அந்த விபரீதங்களை கண்டு கட்டுமையான கோபம் கொண்டு வர்றாங்க. அவங்க கையில வச்சிருந்த அந்த வேத சுவடி இருக்குல்ல, அல்லாஹ் இடத்துல இருந்து வேதத்தை வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அந்த கோபத்துல அதை தூக்கி அந்த பக்கம் கீழே போட்டாங்க. போட்டுட்டு தன்னுடைய சகோதரன் ஹாரூனை வந்து தலைமுடியை பிடிச்சு இழுத்து தாடியை பிடிச்சு குலுக்கி, என்ன ஆச்சு? நீ என்ன செஞ்சிட்டு இருந்த? அப்படின்னு கேட்கக்கூடிய செய்தியா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லிட்டு, இந்த செயலை ஆரம்பத்திலே நீ என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்க வேணாமா? இந்த மக்களை தடுத்திருக்க வேண்டாமா? நீ என்ன என் கட்டளைக்கு மாறு செஞ்சிட்டியா? அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியத அல்லாஹ் தஆலா சொல்றான். இதே மாதிரி வசனத்தை 7வது அத்தியாயம் 142வது வசனத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படி சொல்றான் பாருங்க. என் கட்டளைக்கு நீங்கள் மாறு செய்தீர்களா? உமக்கு நான் முன்பே கூறியிருந்த நீர் என் சமுதாயத்திலே எனக்கு பதிலா
இருந்து சீர்திருத்தம் செய்வீராக, குழப்பம் விளைவிப்போருடைய வழியை பின்பற்றாதீர்கள். நான் உங்களுக்கு அறிவுரை சொல்லியிருந்தேனே, அந்த அறிவுரைக்கு நீங்க மீறிட்டீங்களா? நீங்க அந்த மக்களுக்கு அறிவுரை சொல்லலையா? நீங்க இவங்க இந்த மாதிரி வணக்க வழிபாட மாத்திக்கிட்டதுக்கு பின்னாடி, காளை கன்ற தெய்வமா எடுத்துக்கிட்டதுக்கு பின்னாடி நீங்க அட்வைஸ் பண்ணலையா? அப்படின்னு கேட்டதா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இது 7வது அத்தியாயத்துல 142வது வசனம். அப்பதான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னுடைய தாயோட மகனே, எப்படி அவங்க அந்த சகோதரனை கூப்பிடுறாங்க பாருங்க. இப்படி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட ஒரு தாயும் தந்தையும் சேர்ந்துதான் ஒரு குழந்தைகள் உருவாகுது இல்லையா? அவங்க 2 பேரோட பங்களிப்பும். ஆனாலும் இந்த இடத்துல தாயை மட்டும் குறிப்பிடுறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உள்ளத்தை இளக வைக்கணும், ஒரு இரக்கத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தாயை பத்தி சொல்லி அந்த அன்பையும் பாசத்தையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து எடுக்கணுங்கிறதுக்காக அப்படி உருக்கமா அவங்க பேசுறாங்க. என்னுடைய தாயின் மகனே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆசிரியர் இதை அழகான முறையில சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப பாருங்க, தாயினுடைய சாயல், தாயினுடைய அன்பு, தகப்பனுடைய அன்பு பங்களிப்பு அலாதியானது. ஆனாலும் அந்த தாய் அன்பை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த துவா, அந்த ஹதீஸ் நமக்கு ஞாபகம் வருதா? ஒரு மனிதர் வந்து கேக்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் யாருடைய அழைப்புக்கு பதில் சொல்லணும், நான் யாருக்கு அதிகம் செய்ய கடமைப்பட்டிருக்கேன்னு கேட்கல 3 தடவை தாய் தாய் தாய்ங்கிறத சொல்றாங்க. அப்ப அந்த தாயோட பிள்ளைங்களுக்கு இருக்க அட்டாச்மெண்ட் இன்னும் அதிகங்கிறத இதெல்லாம் காட்டுது. அதே மாதிரிதான் இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க, என்னுடைய தாய் மகனே, நீங்க வந்து என்னைய தாலியை பிடிச்சு இழுக்காதீங்க, என் தலைமுடியை பிடிச்சு இழுக்காதீங்க, என் மேல இரக்கம் காட்டுங்க, பரிவு காட்டுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அழகா ஒழுக்கமா சொல்றாங்க. சொல்லி, என்னுடைய தாயின் மகனே, என்னுடைய தாடியை விட்டுருங்க, என் தலைமுடிய விட்டுருங்க. இந்த மக்கள், இந்த இஸ்ரவேலர்கள் இருக்காங்கல்ல, நம்ம சமுதாய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்னை மதிக்கவே இல்லை. நான் அழகான முறையில சொல்லத்தான் செஞ்சேன். இவங்களுக்குள்ள நீ பிளவை ஏற்படுத்திட்டியோ, நீ பிரச்சனையை உண்டு பண்ணிட்டியோ நீங்க சொல்லுவீங்கன்னு அஞ்சித்தான் நான் பொறுமையா உங்ககிட்ட வராம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கெஞ்சி கேக்குறாங்க தன்னுடைய சகோதரன் கிட்ட. மூசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து பார்த்த இந்த அழகான அந்த சம்பவம் இருக்கே, அவங்க சொல்றது அப்படியே அவங்களுக்கு ஒரு இரக்கத்தை ஏற்படுத்துது. அவங்க என்ன செய்யறாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய அந்த சமாதானத்தை, அந்த விபரீதம் எப்படி எல்லாம் நடந்திருக்குங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு அவங்க என்ன செய்யறாங்க, ஓகேன்னு ஏத்துக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி நான் உங்களை பின்தொடர்ந்து வந்து நடந்ததை சொல்லி இருந்தா, நீங்க அவங்கள மட்டும் தனியா ஏன் விட்டுட்டு வந்த, அவங்கள்ட்ட நீ இப்படி ஒரு தனியா விட்டுட்டு வந்து நீ அவங்களுக்குள்ள பிளவை ஏற்படுத்திட்டியேன்னு சொல்லுவீங்க தானே. நீங்க என்னையே இந்த கூட்டத்துக்கு பொறுப்பா ஒப்படைச்சிட்டு போயிருக்கீங்க, அவங்கள மட்டும் தனியா விட்டுட்டு வந்தா ஏன்டா நீ தனியா விட்டுட்டு வந்தேன்னு கேப்பீங்கல்ல. அதுக்கும் நான் பயந்தேன். அது மட்டும் இல்ல, என் சொல்ல நீங்க மதிக்கலன்னு சொல்லி நீங்களே சொல்லுவீங்களோன்ற ஒரு அச்சமும் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நீங்க என்னை பொறுப்புதாரியா ஏத்திட்டு பிரதிநிதியா இந்த மக்களுக்கு என்னை ஆக்கி வச்சுட்டு போயிருக்கீங்க. அப்ப நான் அதை பேணி நடக்கணும் இல்லையா, அதுக்கும் நான் பயந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர் மூசா அலைஹிஸ்ஸலாத்த அப்படியே பயந்து கட்டுப்பட்டு நடந்தவர்களா சொன்னாங்கன்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த விளக்கத்தை எல்லாம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு சகோதரன் மற்றொரு சகோதரனோட எப்படி இரக்கமா நடந்துக்கறணும், ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அவங்க புரியாம, ஏன்னா இந்த நேரத்துல வந்திருக்கிறது கோபத்தோட வந்திருக்காங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா உங்களைத்தானே நான் இவங்களுக்கெல்லாம் ஒரு தலைமைத்துவத்தை ஏற்படுத்தி, ஒரு பொறுப்புதாரியா ஏற்படுத்தி, ஒரு பிரதிநிதித்துவத்துல உங்களை வச்சுட்டு தானே போனேன். ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க, நடந்த விஷயங்கள் எதுவும் தெரியாது, இவங்க என்ன செஞ்சாங்க, எப்படி தடுத்தாங்க ஒண்ணும் தெரியாது. இவங்களுக்கு யார் மேல கோவம் வருது, முதல்ல தன்னுடைய சகோதரன் மேல. அப்படி வெளியே போயிருக்கிறவங்க புரியாம விளங்காம அதை பத்தின ஒரு நிகழ்வுகள் தெரியாம இருக்கும் போது, அப்ப இருக்கிறவங்க அவங்களோட எவ்வளவு ஒரு இணக்கமா, எவ்வளவு ஒரு அன்பா, எவ்வளவு ஒரு கருணையோட அவங்கள்ட்ட நம்ம நடந்துக்கணுங்கிற ஒரு அழகிய வழிகாட்டுதல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம ஒரு சகோதரத்துவத்துல எப்படி ஒரு பாண்டிங் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதுல பார்க்கலாம். அதே நேரத்துல தன்னுடைய தாயை முற்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கிட்ட கேட்டாருங்கிற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப தாய்ங்கிறவங்க சுப்ஹானல்லாஹ் எந்த ஒரு அந்தஸ்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒரு தாய்க்கு உரிய அந்தஸ்தை நமக்கு கொடுத்திருக்கான் பாருங்களேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அப்ப இதுல நிறைய படிப்பினைகளை நம்ம எடுக்கலாம்.
சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க இருந்து துர்சினாவுல மலையில இருந்து வந்ததையும், அவங்களுடைய சகோதரர்கிட்ட பேசினதும், அவர் சகோதரர் அழகான முறையில மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எடுத்து சொல்லி இரக்கமா பேசினதையும் இந்த வசனங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அத தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான். உடனே இந்த சமாதானத்தை ஏத்துக்கிட்டு அடுத்து இதுக்கு காரணமா இருந்தது யாரு? இந்த காளை கன்றை வணங்குறதுக்கும், இந்த மக்களை வழிகெடுத்ததுக்கும், இந்த பக்கம் இந்த மக்களை ஒரு ஒற்றுமையை குலைச்சதுக்கும் பல பிரச்சனைகள் உண்டு பண்ணது யாரு? யார் மூலமா வந்துச்சு? டக்குன்னு அவ உடனே என்ன செய்யறாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பக்கம் திரும்புறாரு. அதத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 95வது வசனத்துல சொல்றான், கால ஃபமா ஹத்புக யா சாமரியும். அதுக்கு பின்னாடி சாமரி பக்கம் மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி, சாமரியே உன்னுடைய விவகாரம் என்ன? நீ என்ன செஞ்ச? கால பஸர்து பிமா லம் யப்ஸுரு பிஹி ஃபகபல்து கப்லத்தும் மின் அஸரி ரசூல் ஃபனபதுஹா வகذلك சவ்வலத் லி நஃப்ஸி. கேக்குறாங்க, அவன் அவர்கள் பார்க்காத ஒன்றை நான் பார்த்தேன். அவன் சொல்லி காட்டுறான், இவங்கெல்லாம் பார்க்காத ஒன்ன நான் பார்த்தேன். அந்த தூதருடைய காலடியில இருந்து ஒரு புடி மண்ணை எடுத்தேன், அதை தூக்கி எரிஞ்சேன், அவ்வளவுதான். என் மனம் எனக்கு இதெல்லாம் செய்யும்படி அலங்கரிச்சு காட்டுச்சு என்று சொல்றான். இந்த மக்கள் எல்லாம் அறியாத ஒரு விஷயத்தை, அவங்க தெரியாத விஷயத்தை எனக்கு ஒண்ணு தெரிஞ்சுச்சு. நான் அதை பார்த்தேன், ஒரு தூதரை. அந்த தூதருடைய காலடி மண்ணுல இருந்து நான் கொஞ்சம் எடுத்தேன், அதை தூக்கி எரிஞ்சு இந்த மாதிரி செய்யணும்னு என் மனம் எனக்கு தூண்டுச்சு. அது எனக்கு அலங்காரமா இருந்துச்சு, நான் அதனால இப்படி செஞ்சேன் இப்படின்னு இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். இந்த 95, 96வது வசனத்தை பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரரை பிரதிநிதியா அங்க ஏற்படுத்திட்டு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போறாங்க. வந்து விசாரிக்கிறாங்க. அந்த விசாரணை முடியுது. தன்னுடைய சகோதரர் அழகான முறையில அந்த விஷயங்களை எடுத்து சொல்றாங்க. சொல்லி முடிச்சதுமே உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? சாமிரியை விசாரிக்க தொடங்குறாங்க. நீ என்ன செஞ்ச? ஏன் இந்த மக்களை வழி கெடுத்த? எப்படி எல்லாம் செஞ்ச? அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வைத்தான் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சாமிரியை கூப்பிட்டு கேட்டதுமே அவன் சொல்றான், என் மனசு இப்படி செய்ய தூண்டுச்சு, சொல்லுச்சு, அது எனக்கு அழகா இருந்துச்சு, அதனால நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனசு தூண்டுனதெல்லாம் செஞ்சிடலாமா? மனோ இச்சையை பின்பற்றியவர்கள் எங்க போயிடுறாங்க? நம்ம இது 18வது ஜுஸ்ல நம்ம சூரா முஃமினூனா, அந்த சூறால நம்ம பாக்குறோம் இல்லையா? கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி விட்டார்கள். அந்த தொடர்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், யார் வழி தவறி விட்டார்கள்? தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக யார் எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் வழி தவறி விட்டார்கள். இப்ப பாத்தீங்களா, சாமிரி எதை கடவுளா எடுத்தான்? தன்னுடைய மனோ இச்சையை, தன்னுடைய மனம் சொன்னதை, தன்னுடைய மனம் அழகாக்குனத நான் செஞ்சேன்னு சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது எவ்வளவு பெரிய ஷிர்க்குக்கும் குஃபருக்கும் வழிகேட்டுக்கு போச்சு. அப்ப இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனத்தோட இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல கேக்குறாங்க, என்னுடைய மனம் இப்படி சொல்லி எனக்கு தூண்டுச்சு, நான் அதனால செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லும் போது, இந்த சாமிரி இருக்கிறான்ல, இந்த சாமிரி வஜர்மா அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவன். அவன் பசுவை வழிபட்டு வந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவனா இருந்தான். பசுவின் மீது, அந்த பசுமாடு இருக்குல்ல, அந்த பசுவின் மீது பக்தி அவனுடைய உள்ளத்துல ஏற்கனவே இருந்துச்சு. அவன் இந்த இஸ்ரவேலர்களுடைய அவங்க கூட இருக்கையில தன்னை ஒரு முஸ்லிமா காட்டிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுடைய பேர் மூசா பின் ஃபக்ர் அப்படின்றதா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த கருத்துல, இந்த சாமிரி விஷயத்துல பல அறிஞர்களும் பல கருத்துக்களை சொல்றாங்க. இந்த இடத்துல இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம பார்ப்போம். இன்னொரு அறிவிப்புல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, சாமிரி கர்மான் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2 விதமா சாமிரி வஜர்மாங்கிற இடத்தை சேர்ந்தவன், அதே நேரத்துல கர்மான்கிற ஒரு ஊரை சேர்ந்தவன்றாங்க. அப்ப வஜர்மாங்கிற இடத்துல, அந்த கர்மான்கிற இடத்துல வஜர்மாங்கிற ஒரு ஊரா, இல்ல இது வேறையா அது வேறையாங்கிறது அல்லாஹ் தான் அறிந்தவனா இருக்கான். ஆனா அறிஞர்களுக்கு மத்தியில இதுல கருத்து வேறுபாடு இருக்குது.
இந்த இடத்துல கத்தாதா ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, சமீராங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவனா இருந்தான் இந்த சாமிரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தப்சீர் தபரில வரக்கூடிய செய்திய இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் கொடுக்குறாங்க. இந்த சாமிரி யாரு, எந்த ஊரு அப்படிங்கிறத பார்க்கையில எந்த சமூகத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுல அறிஞர்களுக்கு மத்தியில பல கருத்து வேறுபாடு இருக்கு. இருந்தாலும் விவிலியம் பழைய ஏற்பாட்டுல சாமிரி பற்ற குறிப்பே கிடையாது. சிரியாவுல உள்ள அர் ரக்கா அப்படிங்கிற நகருக்கு அருகில உள்ள கிராமம் தான் இந்த பஜர்மாங்கிற ஊரு. இந்த சமீரா என்கிறது இஸ்ரவேலர்கள் உள்ள ஒரு குலத்துல உள்ள ஒரு பேரா இருக்கு. அதுல அது மட்டும் இல்லாம அதுல வாழக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கதான் சாமிரிகள்னு அழைக்கப்படுவாங்க. இது தவிர இஸ்ரவேலர்களுடைய பிரதான அவங்களுடைய தேசத்தோட தலைநகரமே சாமிரா அப்படிங்கிற ஒரு ஊரா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது பின்னாடி இடிபாடுகள்ல இருந்த இடத்துல ஒரு ஒண்ணா இருக்குது. இது நபுலூஸ் அப்படின்ற ஜோர்டான் நகரம் உருவாக்கப்பட்டிருக்கு இதுக்கு பின்னாடி. இங்கு வாழக்கூடியவர்கள் சாமிர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆஹ் விவிலியம் பழைய ஏற்பாட்டுல பழைய பிரதிகளை பாதுகாத்து வரக்கூடிய மக்கள் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுன்னு சொல்றாங்க. அப்போ சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அறிந்தவனா இருக்கிறான். இந்த கெர்மான் அல்லது கர்மான் அப்படிங்கிறது ஈராக்ல உள்ள ஒரு ஒரு பிரபலியமான ஒரு நகரமா இருக்கு. அந்த நகரத்துல இருக்கிறவங்க தான் சாமிரிகள். எகிப்துக்கு அவங்க குடிபெயர்ந்தாங்க அப்படிங்கறதும் அல் முன்ஜீதுங்கிற கிதாப்ல பதியப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல ரெண்டு மாதிரியான விளக்கத்தை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு கொடுக்குறாங்க. எது எப்படியோ அல்லாஹ் அறிந்தவனா இருக்கான் உண்மை நிகழ்வுகளை. ஆனா இந்த சாமிரிங்கிறவன் பனி இஸ்ரவேலர்களோட இருந்து அவங்கள வழிகெடுத்தவனா இருக்கிறான். அவனுக்கு காளை கன்ற வணங்குறதுல ஒரு விருப்பம் இருந்திருக்கு. அந்த விருப்பத்தை இந்த மக்களோட கொண்டு என்ன செஞ்சுட்டான், கலந்து இந்த மக்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்லாத நேரத்துல வழிகெடுத்துட்டாங்கிற ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பேரையும் சொல்லி இவன் தான் இதெல்லாம் செஞ்சாங்கிறதையும் தெளிவா சொல்லி காட்டக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த வசனம் பாத்தீங்கன்னு சொன்னா 94வது வசனம். அதுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்றாங்க, அவன் அவன் சொல்றான் பாத்தீங்களா, எப்படி சொல்றான், இவர்கள் பார்க்காத ஒன்றை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அதாவது ஃபிரௌனை அழிக்க வந்த அந்த வானவர் இருக்கிறாங்கல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவங்கள நான் பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ். அவங்க அந்த கடலுக்கு முன்னாடி நிக்கிறாங்கல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைத்தடியை எடுத்து அடிங்கன்னு சொல்றான்ல, அந்த மலையை போல அந்த கடல் தண்ணியெல்லாம் உயர்ந்து அப்படி அழகான பாதை வருது பாத்தீங்களா. அதுக்கு பின்னாடி இவங்கெல்லாம் கடந்து போனதுக்கு பின்னாடி ஃபிரௌனும் அவனுடைய சமுதாயமும் அந்த இடத்துக்கு வருது. அப்போ அல்லாஹ் தஆலா கடலுக்கு கட்டளை இடுறான். அப்போ அந்த ஃபிரௌனும் அவனுடைய சமுதாயமும் அழியுது இல்லையா. அப்ப என்ன செஞ்சாங்களாம், ஃபிரௌன அழிக்கக்கூடிய நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களாம். ஒரு ஹதீஸ்ல கூட ரப்பி மூசா வ ஹாரூன் அப்படின்னு அந்த ஜிப்ரீல் சாரி ஃபிரௌன் சொல்லும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கன்னா, அப்படியே அப்படி மண் எடுத்து அவன் வாயில திணிச்சுட்டாங்களாம். ஏன்னா அடுத்து சொன்னா எங்க அல்லாஹ் இறக்கப்பட்டு அவனை மன்னிச்சிட போறான் அப்படிங்கிற மாதிரி இப்படியும் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையானதுங்கிறது தெரியல. நான் அதை பார்த்துட்டு நம்பகத்தன்மையை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா இது நான் படிச்சிருக்கிறத ஞாபகம் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அது இந்த சாமி பார்த்திருக்கான். அப்போ அவன் சொல்றான், இவங்கெல்லாம் பார்க்காத ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு காமிச்சிருக்கிறான். அப்போ அந்த தூதரோட அந்த காலடி மண்ணு இருக்குல்ல, அதுல இவன் ஒரு பொடி எடுத்து வச்சுக்கிட்டான். அப்போ வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த குதிரையில வர்றாங்க. அந்த இடத்துல அந்த தண்டனை கொடுக்கறதுக்காக. அப்போ இந்த சாமிரி என்ன செஞ்சுட்டான், அந்த குதிரையோட காலடி மண்ணை எடுத்து வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இது விரிவுரையாளர்கள் அனைவருமே பிரபலமா சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்போ இந்த இடத்துல முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குதிரையோட கால் குழம்பு இருக்குல்ல, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மண்ணுன்ற ஒரு இதை சொல்றாங்க. அதுல ஒரு புடி எடுத்தாங்கன்னு சொல்றாங்க, ஒரு உள்ளங்கை அளவுக்கு எடுத்தாங்கங்கிறாங்க. இதுல நிறைய கருத்துக்களை சொல்றாங்க. அப்ப முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த சாமிரி தன்னுடைய கையில மண்ணை எடுத்தான்ல, அது இஸ்ரவேலர்களுடைய அந்த மக்கள்கிட்ட இருந்த அந்த நகைகளை எல்லாம் வாங்கி ஒரு குழியில போட்டு
அதுல இவனும் இவன்கிட்ட இருக்கிறத தூக்கி போட்டு இந்த மண்ணை தூக்கி அதுல வீசுறான். உடனே அது என்ன செய்யுது, காலை கன்றாயி சத்தம் வருது அதுல இருந்து அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுக்கு நிறைய அறிஞர்கள் நிறைய விளக்கங்கள் சொல்றாங்க. அப்போ அந்த காலடி மண்ணுக்கு இருந்த ஒரு சக்தியை பாருங்க, ஒரு ஆற்றலை பாருங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதன் மூலம் இவனுக்கு அந்த உள்ளம் அதை தூண்டி அதை எடுத்து வச்சு அதை தூக்கி அங்க போட்டு அங்க ஒரு காலக்கன்றத்தை செஞ்சு அந்த மக்களை வழிகெடுக்கக்கூடிய அளவுக்கு இவனுடைய உள்ளம் தூண்டி இருக்குண்டா. அப்ப பாருங்க எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல இஸ்ரவேலர்கள்ட்ட இருந்த அந்த நகைகளை எல்லாம் வாங்கி இவன்ட்டு இருக்கிறதையும் போட்டு அந்த மண்ணை தூக்கி போட்டு அவன் சொன்னா ஆகுகன்னு சொன்னா ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி அறிஞர்கள் சொல்றாங்க. அது ஒரு காளை கன்றா மாறிடுச்சு. அத அவன் என்ன செய்யறான், அந்த மக்கள்கிட்ட இந்த இருக்கிறாரு பாருங்க உங்களுடைய கடவுள், இதெல்லாம் விட்டுட்டு மூசா எங்கேயோ தேடி கடவுளை தேடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லவும் அவங்க என்ன செய்யறாங்க, அதுல ஒரு பிரிவினர் என்ன செய்யறாங்க, இல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்ற வரைக்கும் நாங்க பொறுமையா இருக்கோம் இருக்கிறவங்க இருந்தாங்க. ஆனா அதிகப்படியான பேர் அதன் பக்கம் ஈர்க்கப்பட்டவர்களா, அத வணக்கத்துக்குரிய தெய்வமா இருக்கக்கூடியவர்களா ஆயிட்டாங்க. இப்போ நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சாமிரிட்ட இந்த விஷயங்கள்லாம் கேட்கவுமே அவன் சொல்றான், என் மனசு இப்படி சொல்லுச்சு, நான் அதனால இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அந்த சாமிரிட்ட, ஓ அப்படியா, உன் மனசு இப்படி எல்லாம் சொல்லுச்சா, நீ இங்க இருந்து போயிடு, இனிமேல் எங்களோட இருக்கிறதுக்கு உனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, நீ இங்க இருந்து போயிடு, நீ என்னை தொடாதன்று நீ உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் யாரை பார்த்தாலும் என்னை தொடாதன்னு சொல்லிக்கிட்டே தெரியுவ, இதுதான் உனக்கு வழங்கப்பட்ட தண்டனைகள்ல ஒன்னா இருக்கு அப்படின்னு சொல்றதா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஏன்னு சொன்னா எந்த தூதருடைய கால்ல இருந்து எடுக்கிறது, அந்த காலடி மண்ணை தொடுறது அது உனக்கு முறையில்லாத செயலா இருந்துச்சோ அதை நீ தொட்டு எடுத்தையில, அது மாதிரியே உனக்கு இந்த உலகத்துல அதற்கான தண்டனையும் என்னை தொடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே தெரியுறதும், நீயும் மற்றவர்களை தொடமாட்ட, உன்னையும் மற்றவர்கள் தீண்டாம இருக்கிறது தான் உனக்கு உரிய தண்டனை அப்படின்னு சொல்றாங்க. இது சொல்லிட்டு சொல்றாங்க, உன்னால ஒருபோதும் இது மீறி நடக்க முடியாது. எது வரைக்கும் தெரியுமா, வாக்களிக்கப்பட்ட நேரம் ஒண்ணு இருக்கு, நிச்சயமா அந்த நேரம் வரைக்கும் உனக்கு இதுதான் தண்டனை, போ நீ போய் திரி, நீ இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. உன்னால தப்பிக்க இயலாத ஒரு நாள் வரும்ல, அந்த மறுமை நாள் ஒன்று இருக்குல்ல, அது வரைக்கும் உனக்கு இதுதான் இப்படின்னு சொல்றாங்க. எந்த பக்கம், சாமிரி பக்கம் பார்த்து. இதுக்கு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, உன்னால தலைமறைவாக முடியாத அந்த நாள் இருக்குல்ல, அந்த நாள் வரைக்கும் நீ இப்ப எங்க வேணாலும் போ, சுத்து, தெரியும், உன் மனசு சொல்றபடி எல்லாம் செஞ்சுக்கிட்டு, ஆனா நீ எங்கேயுமே போய் தலைமறைவாக முடியாதுல, அந்த நாள் அதுதான் மறுமை நாள். சோ மறுமை நாள் உண்டுங்கிறத எந்த அளவுக்கு ஆணித்தரமா உறுதியா ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அப்ப அந்த இடத்துல சொல்றாங்க, அந்த தலைமறைவாகாத முடியாத அந்த நாள் வரைக்கும் இதுதான் அப்படிங்கிறாங்க. இதுக்கு கத்தாதா ரஹ்மத்துல்லாஹ் விளக்கம் சொல்லும் போது, என்னை தொடாதே அப்படின்னு சொல்லிட்டு சாமிரிக்கும் அவனை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் அளிக்கப்பட்ட ஒரு தண்டனையா இருக்கும். அவனை சேர்ந்த சமுதாய மக்கள், அவனை யாரெல்லாம் பின்பற்றி நடக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னை தொடாதன்னு சொல்லிக்கிட்டே தெரிவதுதான் தண்டனை. அவர்கள்ல இன்னைக்கும் அந்த மக்கள் எஞ்சி இருக்கிறாங்க, என்னை தொடாத, என்னை தீண்டாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கும் அந்த மக்கள் இருக்கிறாங்கன்னா, சில மதத்துக்கு இடையில பாத்தீங்கன்னா தீண்டாமைங்கிற ஒரு நோய் இருக்குது. அது ஜாதி அமைப்புகளா வச்சிருக்காங்க. சில சாதியினர் இன்னொரு சிலர் தொட்டா அவங்க இது தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை விளக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும், இது தீண்டாமைங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சட்டப்படி இது குற்றம்னு சொல்லி இருக்கு. ஆனாலும் இன்னைக்கும் சில மக்கள் என்ன செய்யறாங்க, இல்ல நீ தொடாத, ஒருத்தவங்க இன்னொருத்தர் தொட்டா அது பெரிய தீட்டுன்னு கழுவி தொடச்சு இன்னும் அதை பெரிய குற்ற பரிகாரம் எல்லாம் செய்யறதெல்லாம் பாக்குறோம். இப்படி அவங்க வாழையடி வாழையா இந்த சமுதாயத்து மக்கள் வாழ்றத பாக்குறோம். இத பத்தி சொல்லும்போதுலயே இந்தியாவுல குடியேறிய ஆரியர்கள் இந்த தீண்டாமைக்கு உரிய மக்களா இருக்கிறாங்க. சாமிரிக்கு வழங்கப்பட்ட என்னை தொடாதே அப்படிங்கிற அந்த லாமிசாஸ் அப்படிங்கிற அந்த தண்டனை இவங்கள அப்படியே தொடரக்கூடியதா இருக்கு. அல்லாஹ் ஆலம் இவர்கள் தான் அவர்களா அப்படிங்கிறத தப்சீர் மாஜிதில வந்திருக்குன்றத
இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ சாமிரியையும் சேர்ந்த அந்த மக்களை அல்லாஹுடைய தூதரான மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்களுக்கு ஏற்பட்ட தண்டனை, உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கப்பட்ட சாபம், நீங்க தொடாதுன்னு சொல்லி திரிகிறதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நீ வழிபட்டு வந்த இந்த கடவுளை பாரு, இப்ப உனக்கு தண்டனை இது. நீ இந்த மக்களை வழிகெடுத்து, நீ உனக்கு தகுதி இல்லாத, உனக்கு அனுமதிக்காத ஒன்ன நீ செஞ்சையில, அதுக்கு உனக்கு கிடைச்ச தண்டனை. அடுத்து நீ இந்த ஒரு கடவுள்னு ஒன்ன செஞ்சையில, மூசா கடவுள் இங்க இருக்க எங்கேயோ தேடி போயிட்டாரு இந்த மக்களை வழிகெடுத்தையில, இப்ப அந்த கடவுளை பாரு, அதுக்கு நடக்க போறிய நிகழ்வுகளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளை கன்ற அந்த வழிபாட்டுல மூழ்கி இருந்தாங்கல்ல, அந்த காளை கன்றை எடுத்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்றாங்க, அதை தீயில இட்டு கொளுத்தி அதை அப்படியே சாம்பலாக்கி கடல்ல தூவிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இடத்துல சுத்தி ரஹமத்துல்லா, ஏன்னா கத்தாத ரஹமத்துல்லா சொல்றாங்க, அந்த பொன் காளை கன்று இருக்குல்ல, அது எப்படி அந்த தங்கத்தாலதானே எல்லா தங்கத்தாலையும் வாங்கி அதை உருக்கி அதை போட்டு தீயில போட்டு எரிச்சு அதை உருக்கி தானே அதை எடுக்கிறது. அது எப்படி மாறுச்சான்னு சொன்னா, சதையாவும் ரத்தமாகவும் இருக்கக்கூடிய காளை கன்றா அது மாறுச்சு. அத மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, நெருப்புல இட்டு எரிச்சு அதோட சாம்பலை கடல்ல வீசினாங்க அப்படின்னு சொல்றாங்க. சுத்தி ரஹமத்துல்லா சொல்றாங்க, அத அறத்தால அறுத்து அந்த காளைக்கன்றை அதை நெருப்புல இட்டு எரிச்சு அதை பொசுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. கத்தாத ரஹமத்துல்லா இல்ல, அது சதையும் ரத்தமுமா இருக்கக்கூடிய ஒரு காளைக்கன்றா இருந்துச்சு, அதை இப்படி தீயில வச்சு எரிச்சு சாம்பலாக்கி கடல்ல வீசிட்டாங்கிறாங்க. இதைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை நம்ம கடலில் தூவி விடுவோம்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அந்த அந்த ஒரு வார்த்தைய, அந்த ஒரு வசனத்தை இந்த இடத்துல சொல்றாங்க. அப்போ சாமிரிக்கு தண்டனை இது. அவன் வணங்கின அவன் ஏற்படுத்தின அந்த காளைக்கன்ற முற்றிலும் முழுதா அழிச்சு எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லாம ஆக்கியாச்சு. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 98வது வசனம், அதுல அல்லாஹ் சொல்றான், உங்கள் இறைவன் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, அவனது அறிவு அனைத்து பொருட்கள்லையும் பரவி இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு இறைவன் இல்ல, அவனுடைய அறிவு இருக்குல்ல எல்லா பொருட்களையும் சூழ்ந்து இருக்குது. ஏதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரவேலர்கள்ட்ட சொல்றாங்க, இது இந்த காளை கன்றுக்குள்ள உங்களுடைய இறைவன் இல்ல, இது இல்ல இறைவன், அல்லாஹ்தான் உங்கள் இறைவன், அடியார்கள் வழிபாடு செய்யறதற்கு அவன் ஒருவன் தான் தகுதியானவன், அதனால அவனை தவிர வேற யாரையும் வழிபடுவது முறையான செயல் இல்ல. ஒவ்வொரு பொருளும் அவன்கிட்டதான் தேவையாகுது, அவனுக்குத்தான் அடிமைகளாவும் இருக்கு. ஆகவே நாம என்ன செய்யணும், அவனை மட்டும்தான் வணங்கணும், அவன் அல்லாத வேறு எதையும் நாம வணங்க கூடாது, அதுக்கு நமக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கோமுகள்கிட்ட, பனி இஸ்ரவேலர்கள்ட்ட சொல்றாங்க. ஏன்னு சொன்னா, அல்லாஹுடைய அறிவு அனைத்து பொருட்களையும் பரவி இருக்கு, அவன் அனைத்து பொருட்களையும் அறிந்தவன், அனைத்து பொருட்களையும் தன்னுடைய அறிவால் சுற்றி வளைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய எண்ணிக்கைகளை கணக்கிட்டு வச்சிருக்கிறான். அதனால ஒரு அணு கூட அவனுடைய அறிவில இருந்து தப்பாது அப்படிங்கறத அந்த மக்களுக்கு அழகான முறையில சொல்லி கொடுக்குறாங்க. அதனால நீங்க காளை கன்றையோ மற்ற எதையுமோ உங்களுடைய தெய்வங்களா நீங்க எடுத்து கொடுக்க கூடாது, உங்களுடைய வணக்கத்தை அவங்களுக்கு செலுத்தக்கூடாது. அல்லாஹ் ஒருத்தன் தான் நம்ம வணக்கம் செலுத்துவதற்கு தகுதியானவன், அவன்தான் அனைத்தையும் படைத்தவன், அவன்தான் அனைத்தையும் சூழ்ந்திருக்கின்றான், அவன் அந்த படைப்புகளுடைய எண்ணிக்கைகளை கணக்கிட்டு வச்சிருக்கிறான், ஒரு அணு கூட அது அவனுடைய அந்த அறிவுல இருந்து தப்பி போகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இன்னொரு வசனத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. இத 11வது அத்தியாயத்துல 6வது வசனம், பூமியில் உள்ள எந்த உயிரினமானாலும் மனிதர்கள் மட்டும் இல்ல, விலங்குகள் மட்டும் இல்ல, ஊர்வன பரப்பன அந்த தாவரங்கள் பறவைகள் அது மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அதற்குரிய உணவை பெறக்கூடிய வழியை காட்டி தருவது அல்லாஹ்வின் பொறுப்பாகவே இருக்கிறது. அதன் உறைவிடம், அது தங்கக்கூடிய இடம் இருக்குல்ல, அது போய் சேர்கின்ற இடம் இருக்குல்ல, அதையும் அல்லாஹ் தஆலா அறியக்கூடியவனா இருக்கான். எல்லாமே தெளிவான ஏட்ல பதிவாக்கி அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான்.
இது மாதிரி அல்லாஹாலா எல்லா உயிரினங்களையும் படைக்கக்கூடியவன், அதுக்கு உணவளிக்கக்கூடியவன், அதனுடைய பொறுப்பு அவன்கிட்ட இருக்கு. அது போய் சேரக்கூடிய இடம், அதனுடைய நிர்ணயிக்கப்பட்ட காலம், அதை பத்தி எல்லாம் அல்லாஹுடைய அறிவை விட்டு எங்கேயுமே இல்ல, எல்லாம் தெளிவான பதிவேட்டுல இருக்குதுங்கிற இந்த செய்திய இந்த வசனம் மட்டும் இல்ல, இன்னும் இது தொடர்பா ஏராளமான வசனங்கள் இருக்கு. அதனால அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அவனுக்கு இணை இல்ல, அவனுக்கு துணை இல்ல, அவனை தவிர யாருக்கும் வணக்க வழிபாடுகளை செலுத்தக்கூடாது. அவனுடைய ஏவல் நமக்கு எதையெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் நம்ம எடுத்து நடக்கணும், எதெல்லாம் விலகி இருக்கானோ அதிலிருந்து விலகி நடக்கணும். அவனுடைய அறிவு அனைத்தையும் சார்ந்திருக்குது, எல்லாமே அவனுடைய அடிமைகளா இருக்குங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் இந்த வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மூலமா அந்த கௌம்களுக்கு சொல்லி காட்டுறதுதான் நமக்கும் உறுதியான அழகிய வழிகாட்டுதல்கள் பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தேவையான ஏராளமான செய்தியை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமா, அவங்களுடைய கவுமுகளுக்கு படிச்சு கொடுக்கறது மூலமா, ஃபிரௌனுடைய மோசடி, அவனுடைய நிராகரிப்பு எங்க கொண்டு போய் விட்டுச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டானா. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 99வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், كذلك نقص عليك من أنباء ما قد سبق وقد آتيناك من لدنا ذكرى. எவ்வளவு ஒரு அழகான வசனம் பாருங்க. இதையெல்லாம் சரித்திரங்களை எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அழைத்து கூப்பிட்டு சொல்றான், நபியே, இவ்வாறுதான் முற்கால செய்திகளை உமக்கு நாம் எடுத்து சொல்கின்றோம், மேலும் நம்மிடமிருந்து அறிவுரைகளையும் நாம் உமக்கு வழங்குகிறோம். அப்போ இவ்வளவு விஷயங்களையும் எதுக்கு சொன்னோம்? இதெல்லாம் நம்ம காலத்துல நடந்த விஷயமா? இல்ல, முன்னொரு காலத்துல நடந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கவுமுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்தாங்க இல்ல. அந்த செய்திகள்லாம் நம்ம உனக்கு சொல்றதுக்கு காரணம் என்ன? நீங்க அதன் மூலம் படிப்பினை பெறணும். அது மட்டும் இல்ல, நம்மிடம் இருந்த அறிவுரைகளையும் உங்களுக்கு நம்ம கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். இங்க உயர்ந்தோனாகிய அல்லாஹ் தன்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிட்டு இறை தூதர் மூசாவுடைய செய்திகளையும், ஃபிரௌனுடையும் அவனுடைய படையினரும் அவனுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் வெளிப்படையாக உனக்கு நாம இதுவரைக்கும் எடுத்து சொல்லியிருக்கோம், யதார்த்தங்களை உனக்கு சொல்லி காட்டியிருக்கோம். இந்த மாதிரிதான் கடந்த கால செய்திகளை கூடுதல் குறைவு இல்லாம நடந்ததை அப்படி நடந்த மாதிரி உங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். ஏன் தெரியுமா? இதன் மூலம் நீங்க படிப்பினை பெறணும். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் சொல்றான், நம்மிடம் இருந்து அறிவுரைகளை, விக்ர் அப்படிங்கிற நினைவூட்டலை உனக்கு நம்ம கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு அந்த 99வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். விக்ர் அப்படிங்கிறத பத்தி சொல்லும் போது நமக்கு விளக்கம் சொல்றாங்க அறிஞர்கள், மாண்புமிகு குர்ஆனை இந்த வார்த்தை குறிக்கும். சுப்ஹானல்லாஹ். இந்த குர்ஆன் தான் நமக்கு அறிவுரை, இந்த குர்ஆன் தான் நமக்கு நினைவூட்டல், இந்த குர்ஆன் தான் நம்மளுடைய வழிகாட்டி. அப்போ இந்த இடத்துல விக்ர்ன்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளையும் சொல்லி காமிச்சிருக்கோம். இப்ப இந்த விக்ரையும் நம்ம கொடுத்திருக்கோம், உங்களுக்கு குர்ஆனை கொடுத்திருக்கிறோம். இதுக்கு முன்னால இருந்தோ இதுக்கு பின்னால இருந்தோ அசத்தியம் இந்த குர்ஆனை, அல்லாஹுடைய வார்த்தையை, இந்த வேதத்தை அணுகாது. ஏன் சொன்னா, ஞான முக்கோனும் புகழுக்குரியோனும் ஆகிய இறைவனிடமிருந்து இது இறக்கப்பட்டது. அதனால அல்லாஹ் இந்த குர்ஆனை, இந்த வேதத்தை, அவனுடைய வார்த்தையை பாதுகாக்கிறான். இத போன்றது ஒரு மறையை எந்த ஒரு தூதருக்குமே கொடுக்கல. இந்த மாதிரியான அழகிய உபதேசத்தை, அழகிய வழிகாட்டுதல, நினைவூட்டல வேற எந்த தூதருக்குமே நம்ம கொடுக்கல. அது மட்டும் இல்ல, முற்காலத்துல நடந்த, இனிமேலு பிற்காலத்துல நடக்க போற எல்லா செய்திகளை பத்தியும், அனைத்த பத்தியும் முழுமையாக, நிறைவாக அல்லாஹ் தெரிவிக்கக்கூடிய ஒரு மறை, ஒரு வேதம் வேற எதுக்குமே இல்லை இந்த அல் குர்ஆனை தவிர அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை எதுக்கு கொடுக்குறாங்க? விக்ர். அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, வகத் ஆத்தைனாக, இன்னும் உறுதியா நம்ம கொடுத்தோம், மின்ல சொன்ன விக்ரா, நம்மகிட்ட இருந்து ஒரு நினைவூட்டியா, ஒரு அழகான அறிவுரையா உங்களுக்கு இந்த விக்ர, இந்த வேதத்தை கொடுத்தோங்கிறதுக்கு தான் இவ்வளவு விளக்கம்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த வேதத்தை நாம இந்த இடத்துல வச்சிருக்கோம்,
இது நமக்கு நினைவூட்டுதா? நமக்கு அறிவுரையை கொடுக்குதா? இது நமக்கு வழிகாட்டுதா? இதை பின்பற்றி நாம நடக்கிறோமா? இந்த கொஸ்டின் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கா இல்லையா? எல்லா கொஸ்டினும் போட்டு ஒரு புள்ளி வச்சுக்குவோம். இதுல நாம எந்த கேட்டகரியில எதெல்லாம் எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் 100வது வசனம், இத புறக்கணிப்போர் நிச்சயமாக மறுமை நாளில் பெரும் பாவத்தை சுமப்பார்கள். மன் அஅரத அன்ஹு ஃபஇன்னஹு யஹ்மிலு யௌமல் கியாமத்தி விஸ்ரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். யாரு இந்த வசனங்களை, இந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தையை புறக்கணிப்பார்களோ நிச்சயமாக மறுமை நாளில் பாவத்தை தான் சுமப்பார்கள். இது மனிதர்களுடைய வார்த்தை இல்ல, நபிமார்களுடைய வார்த்தை இல்ல, அறிஞர்களுடைய வார்த்தை இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை டைரக்டா சொல்றான். இது அறிஞர்களுக்கும் சரி, அறியாத மக்களுக்கும் சரி. விளங்குதா இல்லையா? எல்லாருக்கும் கிளியரா விளங்கும். யார் இந்த அல்லாஹ்வுடைய வசனத்தை, அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தையை, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை புறக்கணிப்பாரோ, அதை ஒதுக்கிட்டு போவாரோ, நிச்சயமா மறுமை நாள்ல பெரும் பாவத்தை சுமப்பார். இந்த உலகத்துல உங்களுக்கு ஆடி அடங்கி எல்லாமே செய்யறதுக்கான எல்லா சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இதனுடைய பிரதிபலிப்பு, இதனுடைய தாக்கம் எங்க இருக்கும்? மறுமை நாள்ல. நிச்சயமா மறுமை நாள்ல பாவத்தை தான் சுமப்பாங்க. இந்த குர்ஆனை ஏற்க மறுத்து, அதனுடைய கட்டளைகளை எல்லாம் விட்டுட்டு, அதோட விருப்பங்கள் எல்லாம் பின்பற்றாம யாரெல்லாம் புறக்கணிச்சு, இதுவெல்லாம் வேறொன்று மூலம் இது இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன்ல சொல்லாத வேற விஷயத்த நபி வழியின் மூலம் யாரு தேடுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை தவறான வழியில அல்லாஹ் விட்டு விடுறான். அவங்க நரகம் சென்றதற்கான வழியை அவர்களுக்கு அல்லாஹ் காட்டுவான். அல்லாஹ் காட்டிய வழியை விட்டுட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் அழகான முறையில சொன்னதை விட்டுட்டு, எங்க பெரியவங்க சொன்னாங்க, எங்க மூத்தவங்க சொன்னாங்க, எங்க ஊர்ல சொன்னாங்க, நாங்க இந்த பழக்கம் தான் நாங்க தொடர்ந்து தொண்டு தொட்டு பழகி வந்திருக்கோம், இதை விட்டுட்டு நாங்க எங்க போவோம், எதை செய்வோம், இது எங்க ஊர் பழக்கம், எங்க இது நாட்டு பழக்கம், இப்படி எல்லாம் போய் யார் அல்லாஹ்வுடைய ரசூலை, அல்லாஹ்வுடைய வேதத்தை விட்டுட்டு, அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டி தராத வழியில பின்னாடி வந்தவர்கள் இதையெல்லாம் செஞ்சாங்க, இதையெல்லாம் நாங்க செய்யறோம்னு போறாங்களோ, அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், தவறான வழியில விட்டுருவேன், நரகத்துக்கு போற வழிய காட்டுவேன். அப்போ நமக்கு நமக்கு வழிகாட்டி? அல்லாஹ்வுடைய வேதம். அந்த வேதத்தின்படி வாழ்ந்து காட்டிய தூதருடைய வாழ்க்கை. அதை திரிச்சு 3 நாளா யூதர்கள் திரிச்சு எழுதினாங்கல்ல, அந்த வேலைக்கெல்லாம் நம்ம போகவே கூடாது. பாருங்க எவ்வளவு அழகா அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் இந்த வேதத்தை புறக்கணிக்கிறாங்களோ அவங்க மறுமை நாள்ல பாவத்தை சுமப்பாங்க. பாவம்ங்கிறத குறிக்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்லியிருக்க கிராமர் விஷயங்கள் கொடுக்குறாங்க. சோ அப்ப அதனால என்ன செய்யணும்? இது மிகப்பெரிய பாவம். அல்லாஹ்வுடைய வேதத்தை புறக்கணிக்கிறது, அல்லாஹ்வுடைய வசனங்களை அலட்சியப்படுத்துவது, அதன்படி வாழாமல் இருப்பது நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் மிகப்பெரிய பாவ சுமையை சுமக்கக்கூடியதா இருக்கும் மறுமையில. இதுக்கு 11வது அத்தியாயத்துல 17வது வசனத்தை ரெஃபரன்ஸா கொடுக்குறாங்க அதற்கு சிறப்பு. அல்லாஹ் சொல்றான், இந்த வேதத்தை மறுக்கும் அணியினருக்கு நரகமே வாக்களிக்கப்பட்ட இடமாகும். அல்லாஹ் பாதுகாத்தல். இவ்வளவு அழகா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாத்தீங்களா? இந்த வேதத்தை மறுக்கக்கூடிய அணியினருக்கு நரகம்தான் வாக்களிக்கப்பட்ட இடம். அப்ப இந்த குர்ஆனை பற்றிய செய்தி யாரையெல்லாம் எட்டி இருக்குதோ அவர்கள் அனைவருக்கும் இந்த விதி பொதுவானது. அரபியர்கள் மட்டும் இல்ல, அரபியர்கள் அல்லாத மற்ற மக்களுக்கும் இந்த செய்தி, குர்ஆனுடைய செய்தி போய் எட்டியிருக்கா இல்லையா? வேதக்காரர்கள் மற்ற அனைவரும் இதுல அடங்குவாங்க. அதாவது இது அரபு நாட்டு மக்களுக்கு மட்டும் கொடுத்தது இல்ல, குறைஷி மக்களுக்கு மட்டும் வந்தது இல்ல, அகிலத்தார் அனைவருக்கும், இந்த உலகத்தில் தோன்றிய மனித குல அத்தனை பேருக்கும் வந்த வேதம் வழிகாட்டி. இது யாருக்கெல்லாம் போய் கிடைச்சிச்சோ அவங்க அத்தனை பேரும் இந்த லிஸ்ட்ல வருவாங்க. அவங்க வேதக்காரர்களா இருந்தாலும் சரி, வேதம் கொடுக்கப்படாதவர்களா இருந்தாலும் சரி, அரபிகளா இருந்தாலும் சரி, அரபி அல்லாதவர்களா இருந்தாலும் சரி, அனைவரும் இந்த சட்டத்துக்குள்ள வருவாங்க. அல்லாஹ்வுடைய வேதம் யாருக்கெல்லாம் வந்துச்சோ, யாரெல்லாம் இது போய் சேர்ந்துச்சோ, அதை படிக்காம இருக்கிறது, ஓதாம இருக்கிறது, நடத்தாம இருக்கிறது அவங்கவுங்களுடைய விருப்பம்.
ஆனா இந்த சமுதாய மக்களுக்கு இந்த வேதம் கொடுக்கப்பட்டுருச்சா இல்லையா? இந்த அகிலத்து மக்களுக்கு அல்லாஹுடைய வேதம் ஒண்ணு இருக்குங்கிறது தெரியுதா இல்லையா? யார் இதை படிக்கலையோ, யார் இதை விளங்கலையோ, யார் இதன்படி அமல் செய்யலையோ, அவங்க அனைவரும் எந்த லிஸ்டுக்கு போவாங்க? அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, இவ்வேதத்தை மறுக்கும் அணியினர். இந்த வேதத்தை மறுக்கும் அணியினருக்கு நரகம் வாக்களிக்கப்பட்ட இடம் அல்லாஹ் தஆலா சொல்றான் பாத்தீங்களா? அந்த இடத்துக்கு போயிருது. அப்போ இத விட்டுட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்தை இந்த இடத்துல கொடுக்குறாங்க. 6வது அத்தியாயத்துல 19வது வசனம். இந்த குர்ஆன் மூலம் உங்களையும் இது யாரையெல்லாம் எட்டுகிறதோ அவர்களையும் நாம் எச்சரிப்பதற்காகவே இது எனக்கு வேத அறிவிப்பாக அருளப்பட்டது என்று நபியே நீர் கூறுவீராக. அதாவது இந்த குர்ஆன் மூலம் இது யார்கிட்ட எல்லாம் போகுதோ அவங்க எல்லாரும் எச்சரிக்கை செய்யறதுக்காக அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அவனை மட்டும்தான் வணங்கணும். அவனை வணங்குனீங்கன்னா உங்களுக்கு ஈடேற்றம். அதுக்கு மாறு செய்தீங்கன்னா, அதை புறக்கணிச்சீங்கன்னா, அதை நிராகரிச்சீங்கன்னா, உங்க மனோ இச்சையை பின்பற்றி வாழ்ந்தீங்கன்னா மிகப்பெரிய கேடு. மிகப்பெரிய கேடுன்னா வாக்களிக்கப்பட்ட இடம் நரகம்தான் இப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கும் எச்சரிக்கை செய்யறதுக்காகத்தான் நபியே உங்கள் மீது இந்த வேதம் இறக்கப்பட்டுச்சுன்னு மக்கள்கிட்ட சொல்லுங்க. 6வது அத்தியாயத்துல 19வது வசனம். அப்ப குர்ஆன் யாரையெல்லாம் எட்டி இருக்குதோ, யார்கிட்ட எல்லாம் போயிருக்குதோ அவங்க ஒவ்வொருவருக்கும் இது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து அழைப்பு கொடுக்குது. அதை பின்பற்றி இந்த அல்லாஹுடைய வசனத்தை பின்பற்றியவர்கள் நல்ல வழி அடைந்தாங்க. அதற்கு மாறு செய்து அலட்சியப்படுத்தியவர்கள் வழி தவறிட்டாங்க. இன்மையில நல்லோரா நற்பெயர் பெற்றவர்களா மாறுறதும், மறுமையில அதாவது இந்த குர்ஆனை மறுத்து வாழ்றது, அலட்சியப்படுத்துறது இந்த உலகத்துல நற்பேர் கிடையாது. நல்ல பேர் இல்லாம, நற்புகழ் இல்லாம போறதோட மட்டும் இல்லாம மறுமையில நரகம்தான் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல தெளிவா சொல்றான். 100வது வசனம். யார் புறக்கணிப்பாரோ நிச்சயமாக மறுமை நாளில் பெரும் பாவ சுமையை சுமப்பார். இதுவரைக்கும் படிக்காதவர்களா இருந்தா, ஓதாதவர்களா இருந்தா, அட்லீஸ்ட் தொட்டு கூட ஒரு சிலர் மறந்து போச்சு, சின்ன வயசுல பார்த்தோம், ஓதணும், மறந்து போச்சுன்னு சொல்றவங்க நம்மள நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல அதிகப்படியா குறிப்பிட்டு காட்டணும்னா ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை எத்தி வைக்க வேண்டியது நம்மளோட கடமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யார் இந்த வேத வசனத்தை, இந்த குர்ஆனை, என்னுடைய வார்த்தையை புறக்கணித்து வாழ்வார்களோ, அலட்சியப்படுத்தி வாழ்வார்களோ, பின்பற்றாமல் இருப்பார்களோ, படிக்காமல் இருப்பார்களோ, ஓதாமல் இருப்பார்களோ, அவர்கள் நிச்சயமாக நாளை மறுமையில் பெரும் பாவத்தை சுமப்பார்கள். இதை புறக்கணித்ததன் காரணமாக அப்படிப்பட்ட அணியா வாழக்கூடிய அந்த மக்களுக்கு நரகம்தான் வாக்களிக்கப்பட்ட இடம். நபியே நாம இதை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறது, இறக்கி இருக்கிறது இந்த மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக. இவ்வளவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றதை நம்ம படிச்சாதானே நமக்கு புரியும். என்னென்ன படிப்பெல்லாம் படிக்கிறோம், என்னென்ன வித்தையெல்லாம் செய்யறோம், இந்த துனியாவை சம்பாதிக்கிறதுக்காக, துனியாவில நல்ல ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக என்னவெல்லாம் பண்றோம். ஆனா நமக்குன்னு வந்த வேதத்தை, வழிகாட்டிய அல்லாஹ்வுடைய வார்த்தைய நம்மளை படைச்சு, நமக்கு உயிரை கொடுத்து, நமக்கு உணவை கொடுத்து, நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையை சீரமைத்து பாருங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தா ஆடி போயிடும், நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியல. அவன்கிட்டதான் திரும்பி போய் நிக்கிறோம், அவன்கிட்ட தான் மன்றாடுறோம். இவ்வளவையும் கொடுத்த அந்த ரப்புடைய வார்த்தையவா புறக்கணிக்கிறது, அதையவா அலட்சியப்படுத்துறது, அதையா படிக்காம இருக்கிறது, அதை படிக்கிறதுக்கா நேரம் இல்லைன்னு சொல்றது, எங்களுக்கு விளங்க மாட்டேங்குதுன்னு சொல்லுது. இல்ல, ஒரு நாளும் சொல்லக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகிய முறையில சொல்றான், யார் புறக்கணித்து வாழ்றாங்களோ அவங்க மிகப்பெரிய பாவ சுமையை சுமப்பாங்க. அப்ப இந்த வசனத்தை படிச்ச கேட்ட ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், இன்னைக்கு போய் நம்ம ஒவ்வொரு குடும்பத்தார்கள்ட்டையும், நம்மளுடைய நானா தம்பியா இருந்தாலும் சரி, உமா பாப்பாவா இருந்தாலும் சரி, நம்ம கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்களா இருந்தாலும் சரி, உற்றார் உறவினர்களா ஒவ்வொருத்தருக்கும் சொல்லணும், இது அல்லாஹ்வுடைய வசனம். இதை முதல்ல ஓதுறதுக்கு படிக்கிறதுக்கு பழகுங்க. அதுக்கு அடுத்து அதனுடைய தர்ஜுமாக்களை நம்ம படிப்போம். நம்ம ஒவ்வொருத்தரும் போன லாஸ்ட் வீக்கா ஒரு நாள் நம்ம சொன்னோம்ல, இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு பேஜ் நிறைய இருக்கிறது. அப்புறமா ஒவ்வொரு பேஜ குர்ஆன்ல இருந்து ஒரு பேஜ் எடுத்து நம்ம தர்ஜுமாவை குடும்பத்தோட உட்கார்ந்து படிப்போம். அதனுடைய செயல்களை ஆய்வு செய்வோம், விளங்குவோம். ஒருத்தருக்கு விளங்காது இன்னொருத்தருக்கு விளங்குவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையெல்லாம் சொல்லியிருக்கானா,
என்னென்னத்தையும் படிக்கிறோம், என்னென்னத்தையும் செய்யறோம். இது அல்லாஹ்வுடைய வேதம். ஒரு எழுத்தை யார் ஓதுறாங்களோ, ஒரு எழுத்தை யார் படிக்கிறாங்களோ, சிந்திக்கிறாங்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் மூலமா ஒரு எழுத்த ஓதுனா 10 நன்மை. அதன்படி செயல்பட்டா அவங்களுடைய இஹ்லாஸ் அந்த தக்வாவுக்கு தகுந்த மாதிரி நான் பல மடங்கு நன்மையை தரேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதுக்கு முதல் கட்டமா, முதல் அடியா நம்ம முதல்ல என்ன செய்வோம், இந்த குர்ஆனை தர்ஜுமாவோட படிக்க பிஸ்மில்லான்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் இதுவரைக்கும் இல்லண்டா, இன்னைக்கு இருந்து நம்ம உறுதி எடுப்போம். ஒவ்வொரு பக்கமா நம்ம வீட்டுல நம்ம குடும்பத்தாரோட எந்த டைம் ஒத்து வருதோ அந்த டயத்துல உட்கார்ந்து நம்ம படிப்போம். அல்லாஹ்வுடைய வசனங்களை விளங்குவோம், அல்லாஹ்வுடைய வசனங்களை தெரிஞ்சுக்கிடுவோம். அதன்படி வாழ நியத்து முதல்ல வைப்போம். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் 100வது வசனத்துல, யார் இதை புறக்கணித்து வாழ்வாரோ அவருக்கு மறுமையில மிகப்பெரிய பாவ சுமை சுமப்பார். யா அல்லாஹ் இந்த பாவ சுமையில இருந்து எங்கள் அனைவரை முற்றிலும் முழுவதுமாக பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னிடம் கிடைக்கக்கூடிய அந்த பொருத்தத்திற்காகவும் உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த வெகுமதிகளையும் பெறக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வை. யா அல்லாஹ், நம்ம இந்த இடத்துல துஆ செய்வோம். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அப்போ உயர்ந்தோன் ஆகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 100வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இதை புறக்கணிப்போர் நிச்சயமாக மறுமை நாளில் பாவத்தை சுமப்பார்கள். அடுத்த 101வது வசனம் என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, அதுல பாருங்க, அந்த நரகத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். மறுமை நாளில் அது அவர்களுக்கு சுமைகளிலேயே மிகவும் கெட்ட சுமையாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய வசனத்தையா அலட்சியப்படுத்தி வாழ்றீங்க? கிளப்பு, பப்பு, அப்புறம் வேற என்ன சொல்றது, பார்ட்டி, அது இதுன்றா சொல்லி போனீங்க. அல்லாஹ்வுடைய வசனம் உங்களுக்கு அந்த நேரமெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இல்ல. புறக்கணிச்சிட்டீங்கல்ல, அதை தூக்கி மூடி ஒரு கபோர்ட்ல தூக்கி வச்சுட்டீங்கல்ல. மௌத்தானப்ப யாரா மௌத்தாகுவான், ஏன்னா மௌத்தா போயிட்டு உங்களுக்கு எதுக்குமா அது தேவை? அவங்களுடைய சாப்டர் க்ளோஸ், அவங்களுடைய புக்கு க்ளோஸ், அவங்களுக்கு முடிச்சாச்சு. அதுக்கு மட்டும் எடுத்தீங்கல்ல. ஒரு சிலர் ஆனா அல்ஹம்துலில்லாஹ் ஒண்ணுமே எடுக்காததுக்கு அங்கேயாச்சும் எடுக்கிறாங்களேன்னு வருது. ரமலானுக்கு ரமலான் மட்டும் எடுத்தீங்கல்ல, மிச்ச நாள்லாம் அல்லாஹ் தேவையில்லையா? உங்களுடைய காரியங்கள் நிறைவேற வேண்டாமா? உங்களுக்கு அந்த அச்சமும் பயமும் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யாரு புறக்கணிச்சு வாழ்ந்தாங்களோ அவங்க பாவ சுமையை சுமப்பாங்க. அதுல அந்த நரகத்துல நிரந்தரமா இருப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அவங்களுக்கு அதுல இருந்து வெளியேறக்கூடிய மீட்சி இல்ல, வேறு இடம்பெயர்தல் இல்ல. மறுமை நாள் அது அவர்களுக்கு சுமைகளிலேயே மிக கெட்ட சுமையாக இருக்கும். அவர்கள் அந்த சுமைகள்ல தான் மிகவும் மோசமானதா இருக்கும். சுமைகள்லயே மோசமான சுமை அந்த நரகத்துல இருக்கக்கூடிய சுமை அப்படிங்கறத சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொருத்தரையும் அவனுடைய வசனங்களை படிக்கக்கூடியவர்களா, விளங்கக்கூடியவர்களா, அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களா ஆக்கணும்னு சொன்னா நம்ம அதுக்கான முயற்சியை செய்யணும். உலகத்திற்கான முயற்சிகள் எவ்வளவோ செய்யறோம். பிசினஸுக்கும் சரி, வீட்டுக்கும் சரி, குடும்பத்துக்கும் சரி, ஆடம்பரத்துக்கும் சரி, எவ்வளவோ விஷயங்கள் செய்யறோம். அது ஆகமானப்பட்டது இருக்கு, ஆகாதது அல்லாஹ் தடுத்தவைகள் இருக்கு. அல்லாஹ் தடுத்தவையில இருந்து விலகி, அல்லாஹ் தடுத்தவையில இருந்து விலகி, அல்லாஹு தாலா எதையெல்லாம் நமக்கு ஹலால் ஆக்கணும் அந்த ஹலாலை எடுத்து ஹராம்கள்ல இருந்து விலகி வாழக்கூடியவர்களாகவும், யா அல்லாஹ், நாங்கள் உன்னுடைய வேதத்தை முழுமையாக படித்து விளங்கி எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படக்கூடியவர்களாக, நல்ல அமல் செய்யக்கூடியவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களில் யாருக்கெல்லாம் இந்த குர்ஆன் ஓத தெரியலையோ, விளங்காமல் இருக்கிறார்களோ, அதை அலட்சியப்படுத்தி வாழக்கூடியவர்களா இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் இதை எத்தி வைப்பாயாக. இது அழகான முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக, ஓதக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், இதை புரிந்து செயல்படக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.